நடத்தும் ஆய்வேணி இணைய வழி உரை தொடரில் எனது நெறியாளர் நிகழ்வு இன்று இனிதே நிறைவு பெற இருக்கின்றது. இன்றைய சிறப்புரையாளர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் மேனாள் பேராசிரியர் சி மௌனகுரு ஐயா அவர்களையும், இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகம் முதுநிலை விரிவுரையாளர் ஐயா கந்தசாமி மோகனதாசன் அவர்களையும் மணற்கேணி ஆய்வு வட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு தங்களது மேலான வருகையை அளித்திருக்கும் மணற்கேணி ஆய்விதழ் ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய முனைவர் ரவிக்குமார் ஐயா அவர்களையும், அயலகத்திலிருந்து ஆர்வமுடன் கலந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஆர்வலர்களையும், மாண்புமிகு பேராளர்கள், ஆய்வாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இன்று பிறந்த நாள் காணுகின்ற இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய முனைவர் சு தேன்மொழி அவர்கள் அருள் பேராற்றல் பெரும் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துகிறோம். இன்று முதலில் சிறப்புரையாற்ற இருப்பவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சி மௌனகுரு ஐயா அவர்கள். இலங்கை மட்டக்களப்பை சேர்ந்த இவர் பேராசிரியர், அரங்க ஆய்வாளர், பயிற்சியாளர், இயக்குனர், பிரதி உருவாக்குனர், சிறந்த நடிகர், கூத்து கலைஞர், பன்முக ஆளுமை திறன் வாய்ந்தவர். இவர்தம் மதிப்பிற்குரிய நெறியாளர்கள் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராசிரியர் கைலாசபதி ஐயா அவர்களையும், மேனாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களையும், பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களையும் இன்று உரையாற்றி நம்மிடையே பெருமைப்படுத்த இருக்கிறார்கள். மௌனகுரு ஐயா அவர்களை உரையாற்ற பணிவுடன் வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை அறிமுகம் செய்த தேன்மொழிக்கு எனது வாழ்த்துக்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும். என்னை நீங்கள் இறுதியாக உங்களுடைய முடிவு நாளில் அழைத்திருக்கிறீர்கள். இலங்கையிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் தமிழக அறிஞர்கள் தான் இதில் உரையாற்றினார்கள் என்று நினைக்கின்றேன். மிக முக்கியஸ்தர்கள் இந்த அரங்கிலே உரையாற்றியிருக்கிறார்கள். அவருடைய மாணவர்கள் அழகாக அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய ஆசிரியர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான அம்சம் ஒரு குரு சீட உறவு. இந்திய பாரம்பரியத்திலே இந்த குரு சீட உறவு என்பது ஒரு நல்ல உறவாக, புனித உறவாக, அற்புதமான உறவாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். குருவின் வழிகாட்டல் சிலருக்கே சித்திக்கும். குருவை புரிந்து கொள்ளுதல் கூட சிலருக்கே வாய்க்கும். குருவினர் பல வகையினர். தங்கள் கருத்துக்களை துணிக்கும் குருவினரும் சில வரை இருப்பார்கள். மாணவர்களுடைய ஆய்வுகளை தங்கள் ஆய்வாக மாற்றி விடுகின்ற கட்டித்தனம் மிக்க குருவினரும் இருப்பார்கள். மாணவர்களை சிந்திக்க பண்ணுகின்ற குருவினரும் வந்து வாய்ப்பார்கள். மாணவர்களை தம்பாட்டில் விட்டு அவர்களை கண்டு மகிழ்கின்ற குருவினரும் வந்திருப்பார்கள். எனக்கு நல்ல குரு வாய்த்தது. தாரமும் குருவும் தலைவிதி என்பார்கள் ஒரு பழமொழி. எனக்கு குருவும் வந்து வாய்த்தார்கள், நல்ல ஒரு தாரமும் வந்து வாய்த்திருக்கின்றார். எனது பிஹெச்டி, என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு மட்டக்களப்பு மரபு வழி நாடகங்கள் என்பதாகும். இந்த ஆய்வு சமூக இயல் நோக்கிலும், வரலாற்று நோக்கிலும், ஆற்றுகை நோக்கிலும் அந்த பிரச்சனையை அணுகிறது. பிரதானமாக மட்டக்களப்பிலே ஆடப்படுகின்ற வடமோடி தென்மோடி கூத்துக்களை அது குவி மையமாக கொண்டிருக்கின்றது. நான் இந்த ஆய்வை செய்தது 1940களுக்கும் 83க்கும் இடைப்பட்ட காலப்பகுதி. 6 வருடங்களாக அலைந்து தகவல்கள் சேகரித்து இதை செய்து முடித்திருக்கின்றேன். இதற்கு இப்போது வயது 60க்கு மேல் ஆகிவிட்டது. எனது நெறியாளர்கள் பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் சண்முகதாஸ், பேராசிரியர் சிவத்தம்பி.
அவர்களின் வழிகாட்டல் இந்த ஆய்வு சிறப்புக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இவருடனான உறவு மிக அற்புதமான உறவு. அது ஒரு ஆசிரிய மாணவ உறவு, நண்பராக உறவு, தந்தை மகன் உறவு, தோழராக உறவு. ராமன் ராமாயணத்தில் சொல்வது போல எல்லா விதமான உறவு, தோழமை உறவு. பாரதி சொல்வது போல நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய் வந்த குருமாரை நான் பெற்றமை நான் கிடைத்த ஒரு பாக்கியம் என்றே நான் நினைக்கின்றேன். என்னுடைய பேச்சின் அமைப்பை 4 விஷயங்களுக்குள் அடக்கிக் கொள்ள யோசிக்கின்றேன். ஒன்று, என்னை பற்றிய ஓர் அறிமுகம். என்னுடைய ஆய்வு பின்னணியை அறிவதற்கு அந்த அறிமுகம் உங்களுக்கு உதவும். 2வது, எனது மேற்பார்வையாளர்கள் பற்றிய அறிமுகம். 3வது, நான் வழிகாட்டப்பட்ட விதம். 4வது, என் ஆய்வும் அதன் தன்மையும். இந்த 4 தலையங்கங்களின் கீழ் சுருக்கமாக இறுக்கமாக என்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர இருக்கின்றேன். முதல், என்னை பற்றிய அறிமுகம். எனக்கு இப்போது வயது 78. 43ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். இலங்கை சுதந்திரம் பிறந்தேன். இன்று எங்கள் நாட்டின் சுதந்திர தினம். நான் பிறந்தது ஒரு கிராமத்தில், இலங்கையிலே அறியப்படாத ஒரு சிறு கிராமம். 43ஆம் ஆண்டு. குடும்பங்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்த காலம் அது. வேலிகள் வீடுகளுக்கு இடையிலே இல்லை. எல்லா குடும்பமும் ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக வாழ்ந்த காலம். எங்கள் ஊரிலே 2 விதமான கோயில்கள் இருந்தன. ஒன்று, பிராமணர்கள் பூஜை பண்ணுகின்ற அந்த ஆகம முறையில் அமைந்த கோயில். பூசாரிமார் பூஜை பண்ணுகின்ற சிறு தெய்வ கோயில். இந்த சிறு தெய்வ கோயில் தான் எங்கள் கிராமத்தில் பிரதானமான கோயிலாக இருந்தது. அந்த கோயிலுக்கு பேர் நரசிங்க வைரவர் கோயில். நரசிங்கம் வைஷ்ணவம், வைரவர் சைவம். இந்த சைவமும் வைஷ்ணவம் இணைந்த ஒரு தெய்வம் என்று கன்செப்ட், அதாவது எண்ணப்பாங்கு இல்லாத காலத்திலே அதை நாங்கள் வணங்கி இருக்கின்றோம். எங்கள் முன்னோரோடு, தாய் தந்தையரோடு சேர்ந்து. கிராமிய மக்களுக்கு சைவம் ஒன்றுதான், வைஷ்ணவம் ஒன்றுதான். அந்த நரசிங்கத்துக்கு ஒருத்தர் ஆடுவார், ஆட்டம், அங்கே கலை இருக்கும். அதுதான் பிரதானமான தெய்வம் நரசிங்கம். இதுக்கான உபதெய்வங்கள் அந்த கோயிலே இருந்தன. அதுக்கும் சின்ன சின்ன கோயில், சின்ன சின்ன கொட்டில்கள், கோயில்கள் கட்டி வச்சிருந்தார்கள். மாரி, காளி, காத்தவராயன், மாறா, படபத்திரகாளி, ஐயனார் என்று ஒரு தொகை தெய்வங்கள் அங்கே இருக்கும். எல்லாம் அந்த மக்களிலே குறிப்பிட்ட ஒரு 10 பேர்ல முற்படும் என்றால் அதிலே கலை ஆடுவார்கள். அதுக்கென்று சொல்லப்பட்ட மந்திரங்கள் சொல்லி, பாடல்கள் சொல்லி, உடுக்கு அடிக்க அந்த தெய்வம் அந்த ஆளிலே ஏறிவிடும். உடனே மக்கள் அதை தெய்வமே, சாமியே என்று அவர்கள் கிட்டே வணங்குவார்கள். ஊருக்கொண்டு ஆடுவார்கள், கட்டி சொல்லுவார்கள். வருடந்தோறும் 7 நாட்கள் சடங்கு நடக்கும். ஆனி மாதம் உடுக்கு, பறை, சிலம்பு, சேகண்டி, அம்மனைக்காய் எல்லாம் கிழிக்கப்படும். அது ஒரு விதமான ரிதம், ஒரு லயத்தை உடம்பிலே ஏற்றும். அது ஒரு அற்புதமான பரவச இளம்பிள்ளை அனுபவம். இந்த சடங்கு பாரம்பரியத்தில் வளர்ந்து உடுக்கடித்து தெய்வமாட்டி அச்சரம் கீறி குட்டி பூசாரியாக நான் அந்த கோயிலிலே கொஞ்ச காலம் பணிபுரிந்தேன். எனக்கு மந்திரம் தெரியும். மந்திரங்கள் கீறி எல்லாம் செய்ய சின்ன வயதே நான் பழகிக்கொண்டேன். காரணம், எனது தந்தையார் அதிலே மிச்சம் பேர் போனவர். இப்ப சடங்கும் உடுக்கும் பறையும் என் உடலோடு ஒன்றியவை. பிராயமறியாத காலத்திலிருந்து 20 வயது வரை எனக்குள் இந்த பண்பாடு ஊறி போய் இருந்தது. அகவயமாக அந்த பண்பாட்டில் ஊறி கிடந்த காலங்கள் அவை. அந்த காலத்தில் எங்கள் ஊரிலே கூத்தாடுவார்கள். எந்த பொழுதுபோக்கும் அந்த காலத்தில் 43 இருக்கவில்லை. கூத்து சமூகம் சேர்ந்து ஆடும். இட் இஸ் நாட் ஏ ப்ரொஃபஷனல் தியேட்டர், இட்ஸ் ஏ சோஷியல் தியேட்டர், சமூக அரங்கது. அந்த ஊர்ல கூத்து போட விரும்பி எல்லோரும் சேர்ந்து ஆக்கள் தெரிவு செய்து அதை ஆடி
சட்டம் கொடுப்பேன் என்று சட்டம் கொடுத்து அந்த பாத்திரம் தெரிவு செய்து தினக்கூத்த ஆடுவார்கள். ஒவ்வொரு நாளும் 7 மணியிலிருந்து 11, 12 மணி வரை இரவிலே ஆடுவார்கள். ஊரே கூடி நின்று அதை பார்க்கும். இப்படி 3 மாதம் ஆடின பிறகு சதங்கை கட்டுவார்கள். சதங்கை என்பது இங்கே முழங்காலிலிருந்து புறங்கால் வரையும் கட்டுகிற சதங்கை தான் சதங்கை என்பார்கள். அதுக்கு பிறகு அதை ஒரு 2 மாதம் ஆடின பிறகு அடுக்கு பார்ப்பார்கள், அரங்கேற்றுவார்கள். ஒரு கூத்து பழகி முடிய 6 மாதம் எடுக்கும். இந்த 6 மாதமும் நாங்கள் சிறுவர்கள் அதுக்குள்ளே ஊறி போய் கிடப்போம். மத்தல் அடியும் சலங்கை ஒலியும் சல்லாரி ஒலியும் தாள ஒலியும் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த ரிதமும் என்னுடைய உடம்புக்குள்ளே அந்த 20 வயது வரை ஏறி கிடந்தது. ஆனால் ஊரிலே என்ன தழுந்தியார் கூத்தாட விடவில்லை. காரணம், கூத்தாடுபவர் குடித்து விட்டு ஆடுவார்கள். அப்படியா நீர் கட்டி விடுவீர்கள் என்று சொல்லி அவருக்கு எங்கள் தந்தையாரும் குடிப்பதில்லை. அவர் குடியின் மீது கொஞ்சம் அசூசை கொண்டிருந்தவர். என்னை கூத்தாட அனுமதிக்கவில்லை. ஆனால் பாடசாலை நான் சென்ற போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மைலுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு 2ஆம் நிலை பாடசாலை சென்ற போது, அது உயர்தர பாடசாலை, மிகுந்த ஸ்காலர்ஷிப்ல போனேன். ஸ்காலர்ஷிப் இங்க அரசாங்க காசு பெற்று மேற்கட்டிக்காரங்களை அங்கே சேர்த்து காசு கொடுத்து அவர்கள் 11, 12ஆம் வகுப்பு வரை படிப்பிப்பாக அரசாங்கம். அதிலே சித்தி அடைந்து நான் அங்க போன போது அங்கே ஒரு கூத்து ஆடுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அதிலே நான் சிவபேடனுக்கு ஆடினேன். கிருதார்ச்சோனியம், அதாவது அர்ச்சனம் பாசுபதாசம் என்ற அந்த கூத்து. அதிலே நான் சிவபேடனுக்கு ஆடினேன். அந்த ஆடல் நன்றாக இருந்தது போல் இருந்தது என்று சொன்னால், எனக்கு ஏற்கனவே உடலிலே ரிதமும் அந்த ஆடலும் ஊறி கிடந்தபடியால் அந்த ஆடல் நன்றாக இருந்த காரணத்தினால் அதை பார்ப்பதற்காக பேராசிரியர் வித்யானந்தனை எங்களுடைய அதிபர் அழைத்திருந்தார். கண்டியிலே இருந்து, கண்டி பல்கலைக்கழகத்திலே இருந்து, பேராதனை பல்கலைக்கழகம். அவரும் சிவத்தம்பியும் வந்து அந்த கூத்தை பார்த்தார்கள். நான் என்னுடைய 17ஆவது வயதிலே பேராசிரியர் சிவத்தம்பியையும் பேராசிரியர் வித்யானந்தனையும் காணுகின்றேன். அவர்கள் அந்த கூத்தை எடுத்துக்கொண்டு சென்று பேராதனை பல்கலைக்கழகத்திலே 6000 பேர் கூடியிருந்து அந்த அவையிலே அரங்கேற்றினார்கள். எல்லோரும் பாராட்டினார்கள். அடுத்த வருஷம் நான் பல்கலைக்கழகம் சென்று விடுகிறேன். பல்கலைக்கழகம் சென்றதும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அங்கேதான் நான் இடதுசாரி சிந்தனைகளுக்குள் ஆப்பட்டேன். மார்க்சிசம், லெனினிசம் போன்ற இடதுசாரி சிந்தனைகள் அப்போது, அதாவது நான் 60ஆம் ஆண்டு காலம், 60ஆம் ஆண்டு காலத்திலே அவை பல்கலைக்கழகத்திலே கோலோச்சிய காலங்கள். நாங்களும் ஈடுபட்டோம். அந்நேரம்தான் பேராசிரியர் சரச்சந்திரா அவர்கள் சிங்கள கூத்துக்களை எடுத்து ஒரு உலகத்துக்கு சிங்கள கூத்துக்களை அறிமுகம் பண்ணி கொண்டிருந்தார், வித்தியாசமான முறையிலே. மிக முக்கியமான கட்டம். அவற்றை அறிகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போதுதான் கூத்தை தமிழ் அடையாளமாக நான் காண தொடங்கினேன். பேராசிரியர் வித்யானந்தன், பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் கைலாசபதி அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். முதல் கூத்து கர்ணன் போர், அதிலே பேராசிரியர் வித்யானந்தன் தயாரிக்கின்றார். அதுக்கு உதவி டைரக்டர்களாக பேராசிரியர் கைலாசபதியும் பேராசிரியர் சிவத்தம்பியும் இருக்கிறார்கள். நான் அதிலே பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்கிறேன். கர்ணன் போர். அதிலே பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் கண்ணனாக வருகின்றார். இந்த முக்கூட்டு, நாற்கூட்டு என்னோட சேர்த்து 5 பேர். இந்த 5 பேரும் கடைசி வரை பயணம் பண்ணி இருக்கின்றோம் என்பது ஒரு சுவையான விஷயம். அது வாழ்க்கையில் எல்லோருக்கும் கிடைக்காது. 65 நான் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியிலே நான் ஒரு அனுதாபியாக இருந்தேன். அதிலே சேர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தேன். மட்டக்களப்பு கம்யூனிஸ்ட் கட்சியிலே நான் ஒரு அனுதாபியாக, அங்கத்தவராக அல்ல, அனுதாபியாக இருந்து இடதுசாரி விஷயங்களை அடைந்து கொண்டிருந்தேன். 60, 65க்கும் இடைப்பட்ட காலகட்டம் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே பெரிய தத்துவார்த்த போர் நடந்த காலகட்டம். ரஷ்ய, சீன அந்த தத்துவார்த்த போர் நடந்த காலகட்டம். நாங்கள் சீன சார்பு மாசத்துவ சிந்தனைகளால் கவரப்பட்டு பேராசிரியர் கைலாசபதியின் வழியிலே சென்று சீன மக்கள் நடத்திய அந்த ரெட் லேண்டன், அந்த வெண்முடி நங்கை போன்ற சீன ஒப்பராக்களை பார்த்தோம். அப்போது அவர்கள் புரட்சிக்காக, மக்களுக்காக, தொழிலாளருக்காக தங்கள் கூத்து மரபை மாற்றிக்கொண்டிருந்த காலம். அவைகள் எங்களை கவர்ந்த போதுதான் யாழ்ப்பாணத்திலே ஒரு சாதி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகி இருந்தது. அதையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை முன்பு நடத்தியது. மாவட்டபுரத்தில் உள்ள கந்தசாமி கோயிலிலே, மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலிலே தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளுக்கு விடாமல் அந்த
உயர்சாதியினர் மறுத்த போது இலங்கை முழுவதும் முற்போக்கால கிளம்பி எழுந்தனர் அதுக்கு எதிராக. அந்நிறம்தான் கைலாசபதியிடம் கேட்டார், நம்முடைய கூத்தை என்ன செய்ய போகிறீர்? ராவணனுக்கு ஆடி இருக்கிறீ, கர்ணனுக்கு ஆடி இருக்கிறீ. ராவணனும் கர்ணன் தானா ஆக்கள், அதை விட வேற மக்கள் இல்லையா என்று கேட்டு எனக்கு உத்பாதத்தையும் இந்த சீன ஒப்பேராவையும் அறிமுகம் பண்ணுகிறார். அதன் காரணமாகத்தான் என்னுடைய சங்காரம் நாடகம் உருவாகின்றது. சங்காரம் முழுக்க முழுக்க தொழிலாளர்களை பற்றி பேசிய கூத்து, வடமோடி கூத்து. முதல் 1968ஆம் ஆண்டில் 69 மேடை ஏறுகிறது. முதல் ஒரு ராஜா ராணியலை பற்றி கதைத்த வடமோடி கூத்து ஒன்று ஒரு மக்களை பற்றி பேசுகின்ற கூத்தாக மாறிய காலம் அது. 76ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து விடுகிறேன். அப்போது நான் ஆசிரியராக இருந்தேன். மனைவிதான் அங்கே படிப்பித்துக் கொண்டிருந்தார். அங்கேதான் கைலாசபதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக உபவேந்தராக அன்றைய உபவேந்தராக இருக்கிறார். பேராசிரியர் சண்முகதாஸ் தமிழ்துறை தலைவராக வந்து விடுகின்றார். பிறகுதான் பேராசிரியர் சிவத்தம்பி வந்து சேர்ந்தார். இந்த 2 பேரும் இருக்கின்ற பொழுது நான் என்னுடைய PhDக்கு அங்கே அப்ளை பண்ணினேன். பண்ணுகின்ற பொழுது கைலாசபதியிடம் நான் என்னுடைய சினாப்ஸை கொண்டு கொடுத்தேன். அது என்னவென்று சொன்னால் தமிழர் மத்தியிலே உள்ள நாட்டு பாடல்கள் சம்பந்தமானது. அவர் சொன்னார், உண்மை அவதானத்தை கொண்டு வருகிறேன், ஒரு பாரம்பரியத்தில் வந்திருக்கிறீர், அந்த பாரம்பரியத்தை எல்லாம் திரட்டி செய்யக்கூடியதாக ஒரு டாபிக் எடுத்து இந்த கூத்துல செய்யும் என்று என்னை திசை திருப்பி விட்டார். அந்த திசை திருப்பல் அவரால் நடந்தது. அதற்கு உதவியாக பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் போட்டு விட்டார்கள். 2 பேரும் தான் என்னை கைட் பண்ணாங்க ஆரம்பத்தில். கைலாஸ் இறந்து போனார் 82. ப்ரொஃபசர் சிவத்தம்பி எனக்கு அதுக்கு பதிலாக போட்டாங்க. ஆகவே என்னுடைய 3 வழிகாட்டி இருக்கிறார்கள் என்னுடைய ஆய்வுக்கு. ஒருத்தர் பேராசிரியர் கைலாசபதி, அவர் தான் ஆரம்ப வழிகாட்டி. 2வது பேராசிரியர் சண்முகதாஸ், 3வது பேராசிரியர் சிவத்தம்பி. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு வழிகாட்டல் தன்மை. இது என்னுடைய முதலாவது விஷயம். 2வதாக நான் சொல்ல இருப்பது என் மேற்பார்வையாளர்களை பற்றிய அறிமுகம். ஏற்கனவே எனக்கு அறிந்தவர்கள். சண்முகதாஸ் என்னோடு சேர்ந்து கூத்தாடியவர். நான் கர்ணனுக்கு அவர் கண்ணனுக்கு வந்தவர். சிவத்தம்பியும் கைலாசபதியும் உபநெறியாளர்களாக இருந்தவர்கள், என்னை அறிந்தவர்கள். இப்படியாகத்தான் அவர்கள் எனக்கு மேற்பார்வையாளர்களாக வந்து சேர்ந்தார்கள். ஒன்றாக சேர்ந்து பணியாற்றியவர்கள் என்றபடியால் நெருக்கம் கூடுதலாக இருந்தது. கைலாசபதியை சிவத்தம்பியை பற்றி நான் சிறிது சொல்ல வேண்டும். அவர்கள் பேராசிரியர் ஜார்ஜ் தாம்சனிடம் பர்மிங்ஹாமிலே PhD முடித்தவர்கள். ஜார்ஜ் தாம்சன் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்திலே கிரேக்க மொழித்துறை பேராசிரியர், மார்க்சிஸ்ட். அவரும் அந்த மார்க்சியம் சிந்தனையின்பால் ஈடுபட்ட ஒரு இடதுசாரியாக இருந்தார். பொருள்முறைவாத அணுகுமுறையிலே அவர் கிரேக்க நாடகங்களையும் கிரேக்க இலக்கியங்களையும் அணுகினார். முக்கியமாக அவருடைய நூல் ஒன்று ஈஸ்கைலஸ் அண்ட் எதென்ஸ் என்பது கிரேக்க சமுதாயத்தை, கிரேக்கன் தான் நாகரிகத்தின் தொட்டி, நாடகத்தின் தொட்டி, இலக்கியத்தின் தொட்டி. அந்த கிரேக்கம் எப்படி ட்ரைபல் சொசைட்டியில இருந்து, அதாவது இனக்குழு சமூகத்தில் இருந்து எக்ஸோகமி, அதாவது புறக்குழு மனமுறை உருவாகி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோட இரும்பி, அதாவது சொத்துரிமை வந்து அரிஸ்டாக்ரசி, அதாவது அரசை கண்டு, அரசு அதிகாரத்தை கண்டு டெமோக்ரஸியாக மலர்ந்த அதை சொல்லி அந்த பின்னணியிலே கிரேக்க நாடகம் எப்படி வந்து என்பதை அவர் அந்த ஈஸ்கைலேசன் எதென்ஸ் என்ற நாடக புத்தகத்திலே சொல்லி இருக்கின்றார். அவர் ஒரு மார்க்சிஸ்டா இருந்தபடியால் அதனை இயங்கியல் பொருள்முறைவாத அடிப்படையிலே பார்த்தார். சமூகத்துக்கும் அடிக்கட்டுமானமாகிய சமூகத்துக்கும் இந்த மேற்கட்டுமானமாகிய கலைக்கும் உள்ள உறவு என்ன என்பதை அவர் அழகாக பார்த்திருந்தார். இவருடைய ஆராய்ச்சிகள் இவங்களை ஈர்த்திருந்தன. ஆனபடியத்தான் இவர்கள் நல்ல குருநாதனை எடுத்து இருவரும் சென்றார்கள். இவரை தேடி சென்று பர்மிங்ஹாமிலே 3 வருடங்கள் அவர் இங்கே இருந்து ஆராய்ந்து அதன் அம்சமாகத்தான் 2 நூல்கள் 2 ஆராய்வுகள் வெளிவருகின்றன. ஒன்று பேராசிரியர் கைலாசனுடைய தமிழ் ஹீரோயிக் போயட்ரி, அடுத்தது பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய தமிழ் டிராமா இன் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி. முதலாவது நாங்கள் தமிழில் வீரயுக கவிதை என்றும்,
இரண்டாவது நாங்கள் பண்டை தமிழகத்தில் நாடகம் என்றும் சொல்லலாம். அவருடைய அந்த நூல் சிவத்தம்பி நூல் இந்த மொழிபெயர்ப்பாக வந்திருக்கிறது, படித்திருப்பீர்கள் நீங்கள். பண்டை தமிழகத்தின் நாடகம். இந்த 2 ஆராய்வுகளும் ஒரு பாத் பிரேக்கிங் ஆராய்ச்சிகள், திசை திருப்பிய ஆராய்ச்சிகள். தமிழ் வரலாற்றை, தமிழ் இலக்கிய வரலாற்றை, தமிழ் இலக்கிய பார்வையை திசை திருப்பியது பேராசிரியர் கைலாசபதியின் நூல். தமிழில் நாடகம் ஆக்கிய கலைகளை திசை திருப்பியது பேராசிரியர் சிவத்தம்பியின் நூல். இன்றும் தமிழ்நாட்டிலே இந்த 2 நூலும் இன்றும் பேசப்படுகின்ற நூலாக இருக்கிறது. அந்த என்ன சொல்லுகிறார்கள், இந்த பண்டைய அந்த ஹீரோயிக் போயிட்டிலேயே கைலாசபதி கூறுகிறார், ஆரம்பத்திலே, அதாவது ட்ரைபல் சொசைட்டி, தோமசன் சொன்ன மாதிரி ட்ரைபல் சொசைட்டி காலத்திலே, பிறகு மெல்ல மெல்ல தனி சொத்துரிமை வளர்ந்த காலத்திலே பாணர் மரபு ஒன்று இருந்திருக்கிறது. படிப்பறிவில்லாத பாணர்கள் பாடி திரிந்திருக்கிறார்கள். அந்த பாணர் மரபு பின்னர் புலவர் மரபாக மாறியிருக்கிறது. இதற்குள்ளே ஒரு சமூக மாற்றம் நடந்திருக்கின்றது என்றுதான் பேராசிரியர் கைலாசபதி நிறுவினார். அதுவரை சங்க காலத்தை பார்த்த பார்வை வேறு, கைலாசபதி பார்த்த பார்வை வேறு. தலைகீழாக புரட்டி விட்டார் அவர். பிறகு சிவத்தம்பியும் அதிலிருந்து இந்த பாணர் மரபில் இருந்து எவ்வாறு பண்டை தமிழ் நாடக மரபு, நாடக நடிகர்கள் வந்தார்கள் என்று அந்த காலகட்டத்தை வீரயுகம், இளப்பெருத்துவ யுகம், வணிக யுகம். வீரயுகம் மிக பண்டைய தமிழகம், இளப்பெருத்துவ யுகம் மருதநில காலம், வணிக யுகம் அவர்கள் வணிகம் செய்த காலம், சிலப்பதிகார காலம். 3 காலகட்டங்களை வைத்துக் கொண்டு தாம்சன் எப்படி கிழக்கு நாடகத்தை பார்த்தாரோ அதே போல அவர் பார்த்தார். இந்த 2 பேரும் எனக்கு வந்து வாய்த்தார்கள். 3வது சண்முகதாஸ். சண்முகதாஸ் முக்கியமானவர். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், லண்டனிலே போய் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்திலே ப்ரொஃபசர் அஷர், பெரிய பெரிய லிங்குஸ்டிக், பினாமி லிங்குஸ்டிக், அவர் இங்கு ஸ்ரீலங்கன் ஸ்போக்கன் தமிழ் பற்றி ஆராய்ந்தார். இலங்கையிலே பேச்சு தமிழ் எப்படி இருக்கின்றது, இதுவரைக்கும் கிளாசிக்கல் தமிழை ஆராய்ந்து கொண்டு போக அவர் சென்று பேச்சு தமிழ் எவ்வாறு இருக்கின்றது என்று ஆராய்ந்து அவருடைய முடிவு இந்திய பேச்சு தமிழை விட இலங்கை பேச்சு தமிழ் தனித்துவமானது, வித்தியாசமானது என்று அவர் அறிவினார். 3 பேரும் ஜம்பவான்கள். இந்த 3 பேரும் 2 பேரும் ஜம்பவான்களிடம் படித்தவர்கள். இவருடைய வழிகாட்டல்கள் எனக்கு கிடைத்தன. கைலாசபதியின் வழிகாட்டலை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும். முதலாவதாக கூறினேன், என்னை எதிர்கொள் தள்ளியவை அவர்தான் என்று சொல்லி. அவனிடம் சொன்னார், கூத்தாடி இருக்கிறது, தெரிகிறது, ஆனால் தெரிந்தது குறைவு. முழுமையாக படித்துக் கொண்டு வர ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமானால் அதை முழுமையாக படிக்க வேண்டும். ஆகவே போய் முறையாக அண்ணாயிமாரிடம் கூத்துக்களை, தாளக்கட்டுக்களை, பாடல்களை படித்து விட்டு வரும். சடங்குகளை ஆராயும், கோயில்களுக்கு செல்லும். உங்கள் ஊர்கோயில் மாத்திரமல்ல, மட்டக்களப்பில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் செல்லும். பொதுத்தன்மைகளை காணும் என்று எண்களை ஃபீல்டுக்கு அனுப்பினார் கைலாசபதி. தரவுகள் எப்படி சேகரித்தல், அதை எப்படி ஒழுங்குபடுத்தல், எப்படி வியாக்கியானப்படுத்தல் என்பதை தாம்சன் பாணியிலே அவர் தான் அறிமுகம் செய்த மாதிரி, சங்க இலக்கியங்களை வைத்துக் கொண்டு இன்டர்பிரட் பண்ண மாதிரி கிடைக்கின்ற தகவலை வைத்துக் கொண்டு நீர் இந்த சடங்குகளையும் கூத்தையும் இன்டர்பிரட் பண்ணும் என்று அவர் எனக்கு சொன்னார். கைலாசபதி கடும் மார்க்சிஸ்ட், அடிக்கட்டுமானதுக்கு தான் அதிகமாக அர்த்தம் கொடுத்தார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, பிரச்சனையின் மூல வேரை கண்டுபிடிக்கும் என்று. ஒரு வர்க்கம் இருக்கும், அங்கே 2 வர்க்கப்போர் நடந்து கொண்டிருக்கும். அந்த வர்க்கப்போரை கண்டுபிடித்தால் பிரச்சனையின் மூல வேரை கண்டுபிடித்து விடலாம் என்று அடிக்கட்டுமானத்துக்கு முக்கியத்துவம் அளித்து என்ன பயிற்றுவித்தார் அவர். சண்முகதாஸ் இன்னொரு பலம். அவர் மார்க்சிச தியரி அவர் தெரியும், ஆனால் அவர் ஈஸ்வரோட மார்க்சிஸ்ட். அவற்றை அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருந்தன. அவர் சமய பற்றுடையவர், சமயத்தை புரிந்து கொண்டவர், நன்றாக படித்தவர், தமிழ் ஓனர் செய்தவர். அவர் இலக்கணத்திலே, எழுத்திலே, வசனடி எழுதுவதிலே அல்ல வல்லவர். அவர் என்ன செய்தார் என்று சொன்னார், நான் எழுதிக்கு முன்பு போடுற விஷயங்களை வசன அமைப்பு, சிறிவாக எழுதுதல், இலக்கண பிழைகள் என்று எழுதுதல்,
கூறியது கூறாமல் விட வேணும், குன்ற கூறக்கூடாது, இல்லது விரிக்கக்கூடாது, வசதி நடை ஒழுங்காக இருக்க வேண்டும், ஒழுங்குபடுத்தி அதை அழகுபடுத்தி தன்னுடைய கருத்துக்களை அவர் ஆடுவர், கூத்தை பற்றி அறிந்தவர், கிராமிய கலைகள் வல்லவர், அதுகளையும் சொல்லி என்னை வழிப்படுத்தினார் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர். கைலாசபதி இறந்து விட்டார். இறந்தவுடனே பல்கலைக்கழக உயர்கல்வி சபை பேராசிரியர் சிவத்தம்பியை என்னுடைய ஆய்வாளராக போட்டுவிட்டது. சிவத்தம்பி வந்தார். சிவத்தம்பி வந்து சேர்ந்தார். சிவத்தம்பி வந்து அதை முழுதாக வாசித்தார். அது வரைக்கும் நான் செய்திருந்தது. அப்புறம் சொன்னார், இதிலே சில திருத்தங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் அது என்னன்னு சொன்னால் பண்பாட்டு அணுகுமுறையை இதிலே செய்யும். அவர் குராம்சின், அன்டோனியோ குராம்சியினுடைய இந்த பண்பாட்டு அணுகுமுறையில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அப்போது 2 விதமான அணுகுமுறைகள் இருந்தது. அடிக்கட்டுமானம் பொருளாதாரமா, அடிக்கட்டுமானம் பண்பாடா. கைலாசபதி அடிக்கட்டுமான பொருளாதாரத்தை அழுத்துவர், சிவத்தம்பி அடிக்கட்டுமானமாக பண்பாட்டை அழுத்துவர். பண்பாட்டு ரீதியாக இது அணுகும் என்று சொல்லி, அது மாத்திரமில்லை நாடகமாக இதை நோக்கும், தியேட்டருக்கலாக நோக்கும் என்று சொல்லி சடங்கை படிக்கின்ற தன்மையை மேல அவருடைய படிப்பு முழுவதும் சடங்கை பெற்றியது. பண்டத்தமிழகத்தின் நாடகம் அவருடைய ஆய்வு முழுவதும் சடங்கை பெற்றியே இருக்கும். சடங்கை எப்படி பார்க்கின்ற அந்த முறையை எனக்கு கற்பித்தார். சடங்கு எப்படி நாடகமாக முழுக்கின்றது, முகூர்த்த அந்த நாடகத்திலே ஆடல் எப்படி இருக்கின்றது, மேடை எப்படி இருக்கின்றது, உடை எப்படி இருக்கின்றது, ஒப்பனை எப்படி இருக்கின்றது இருப்பார் என்று அவர் வேறொரு விதமாக என்னை வழிப்படுத்தினார். அப்ப கைலாசபதி ஒரு விதமாக வழிப்படுத்தி செல்ல, பிறர் சண்முகதாசை ஒழுங்குபடுத்தி தர, பிறர் சிவத்தம்பி அவர்கள் இன்னொரு விதமாக தியேட்டருக்கலாக என்னை வழிப்படுத்தி வந்தார். இந்த 3ம் சேர்ந்த உடனே தான் இந்த ஆய்வு உருவாகியது. கைலாஷ் சொல்லுவார், மூலத்தை படியும், ஒரிஜினல் சோர்ஸுக்கு போக வேண்டும். எந்த ஆய்வாளனும் மற்றவர் சொல்றது நம்பக்கூடாது, நீயாக தேடி கண்டுபிடிச்சு உங்க அனுபவத்துக்கூடாக கண்டுபிடியும் என்று சொல்லுவார். அதாவது உம்முடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் முக்கியம், நான் இன்டர்பிரிட் பண்றேன். இன்டர்பிரிட் பண்றது உங்களோட அறிவு கூடாக பண்ணணும். இன்டர்பிரிட் பண்றதுக்கு என்ன வேணும்? உமக்கு அறிவு வேணும். அறிவுக்கு என்ன வேணும்? ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி, பிலாசபி, லிட்ரேச்சர், ரிலிஜன், இதெல்லாம் தெரிந்தால் தான் இன்டர்பிரிட் பண்ணலாம். சும்மா இந்த பெருங்கையால முளம் போயிடலாம்னு சொல்லி இந்த துறைகளை எல்லாம் எங்களை வாசிப்பதற்கு பயிற்றினார் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள். ஆந்த்ரோபாலஜி எனக்கு புதுத்துறை. அப்ப அவருடைய அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஆய்வறிவாளன் என்று சொன்னால் தன் துறையில் ஆழ்ந்த பாண்டித்யமும் பிற துறை பரிச்சயமும் இருக்க வேண்டும். தன் துறையில் மாத்திரம் பாண்டித்யமா இருப்பவன் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் பட் ஸ்பெஷலைஸ்ட் இடியட் என்று சொல்லுவார். முட்டாள், தேர்ந்த முட்டாள், தன்னை மாத்திரம் தெரிந்தவர், எல்லாம் தெரிய வேணும். மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் என்று சொல்லுவார் கைலாசபதி. இதைத்தான் பேராசிரியர் சிவத்தம்பியும் எங்களுக்கு வலியுறுத்தினார், மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். இது எங்கிருந்து இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள்? பேராசிரியர் தோம்சனிடம் இருந்து பெற்றுக் கொண்டார்கள். அப்படி பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்லுவார், சொல்லிட்டு என்னிடம், எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒரு ரிசோர்ஸ் தான், எல்லாருக்கும் கிடைக்கிறது சான்றாதாரம் ஒன்றுதான். ஆனால் சான்றாதாரத்திடம், சான்றுகளிடம் கேள்வி கேட்க தெரிய வேண்டும். You should know how to question, how to ask question. அந்த பார்த்து எப்படி செய்ய வேண்டும், கேள்வி கேட்க வேணும், தெரிந்திருக்கணும். கேள்வி கேட்கறதுக்கு என்ன வேணும் என்று சொன்னால் பல்துறை அறிவு வேணும், மல்டி டிசிப்ளின் வேணும். எல்லாவற்றால் யானை பார்த்த குருடன் மாதிரித்தான் இருப்பீங்க. ஒரே ஒரு டிசிப்ளின் தெரிஞ்சால் தும்பிக்கையை மட்டும்தான் தெரியும், அல்லது சுலக காது மாத்திரம்தான் தெரியும், அல்லது தும்பிக்கை பயிறு மாத்திரம்தான் தெரியும். முழு கண் என்பது எல்லா டிசிப்ளினும் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த கண்ணோட பார்த்தா முழு யானையும் தெரியும் என்று பேராசிரியர் சிவத்தம்பி விளக்குவார். இந்த இவர்களோடு கூடத்தான் என்னுடைய அந்த டிசர்டேஷன் முழுமை பெற்றது. இப்போது நான் சொல்ல வருவது அந்த டிசர்டேஷன் என்ன. 3ஆவதுக்கு வருகின்றேன். முதலாவது என்ன பற்றி சொன்னேன், என்னுடைய பின்னணியை பற்றி சொன்னேன், எப்படி நான் முகழ்த்து வித்தேன் என்று சொன்னேன், அதை கண்டுபிடித்தா கைலாசபதி என்று சொன்னேன். அவர்கள் எப்படி, 2வது அவர்களை பற்றி சொன்னேன், அவர்கள் எப்படி என்னை கைட் பண்ணார்கள் என்றதையும் சொன்னேன். அடுத்ததாக நான் சொல்ல வருவது இந்த என்னுடைய இந்த டெசர்டேஷன், அதாவது மரபுவழி மட்டக்களப்பு மரபுவழி நாடகம் என்ன கூறுகிறது என்பதை கூற வருகிறேன். இது
இலங்கையின் பிரதேச நாடகங்களை பற்றி வந்த முதல் நூல். யாழ்ப்பாணத்தினுடைய 2வது PhD அதுதான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 2வது PhD. முதலாவது PhD பண்ணவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் ஐயர், ப்ரொஃபசர் கோபாலகிருஷ்ணன் ஐயர். அவர் சிவ விக்கிரகங்களை பற்றி ஆராய்கிறார். சிவ விக்கிரகங்கள், விக்கிரகவியல் அதுக்கு பேர். இந்த முன்னூல் என்னிடம் இருக்கிறது, சிவ விக்கிரகவியல் இருக்கிற இந்த நூல். இதுதான் அந்த நூல். இந்து விக்கிரக கலைமரபில் சிவ வடிவங்கள் அவருடைய நூல். என்னுடைய நூல், என்னுடைய ஆராய்ச்சி மட்டக்களப்பு மரபுவழி நாடகங்கள். சுவையான விஷயம். ஒரே காலகட்டத்தில் 2 நூல்கள், 2 பேர் ஆராய்கிறார்கள். ஒரு ஆள் சிவபெருமானை பற்றி ஆராய, ஒரு ஆள் மக்களை பற்றி ஆராய்கிறார். ஒருத்தர் கோபாலகிருஷ்ண ஐயர், ஒருத்தர் மௌனகுரு. இது 2 முதல் PhD அவருடையது, 2வது PhD என்னுடையது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2 PhD அப்போது வருகின்றன. இந்த ஆய்வு எதை பற்றி? முதலாவது பிரதேச நாடக மரபு. பேராசிரியர் சிவத்தம்பி தமிழ் நாடக மரபை பார்த்தார். தமிழ் நாடக மரபை அடியொட்டி நான் ஈழத்து நாடக மரபிலும் பிரதேச நாடக மரபை பார்த்தேன். ஏன் பிரதேசத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் 2 காரணம். ஒன்று, எனக்கு வாலாயமானது, எனக்கு தெரிந்தது. 2வது, நுணுக்க ஆய்வுக்கும் அதுதான் உதவும். இலங்கை என்று எடுத்தால் பறந்து விடும். பறந்தால் ஆராய்ச்சி என்ன செய்துவிடும், ஒரு டைல்யூட் பண்ணப்பட்டு விடும். ஃபோக்கஸா விழணும்னு சொன்னா நாங்கள் எது எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நுணுக்கமாக பார்க்க வேணும். நான் மட்டக்களப்பை எடுத்தேன். மட்டக்களப்பு என்பது இலங்கை படத்தை எடுத்தால் கிழக்கு பக்கமாக இருக்கின்ற கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்தில் 3 முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. கல்முனை, கற்குடா, மட்டக்களப்பு, கல்முனை. இந்த 3ஐயும் தான் நான் எடுத்துக்கொண்டேன். இந்த 3இல் நான் கூத்துக்கள் ஆடப்பட்டு கொண்டிருந்தன. எடுவாங்கரை, வடவாங்கரை என்று 2 பிரதேச பிரிவுகள் இருக்கும். இடையிலே ஆறு ஓடும். ஒன்று விவசாய பிரதேசம், ஒன்று மீன்பிடி பிரதேசம். 2லும் கூத்துக்கள் ஆடப்படும். இதைத்தான் என்னுடைய ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்டேன். நாடகமாக அல்லாமல் நாடகத்தின் மூல வேர்களை அதிலே தேடினேன். சிவத்தம்பி தன்னுடைய நூலிலே தமிழ் நாடகத்தின் மூல வேர்களை தேடினார். தாம்சன் தன்னுடைய நூலிலே கிரேக்க நாடகத்தின் மூல வேர்களை தேடினார். கிழக்கு நாடகத்தின் மூலவைகளை தேடிய தாம்சன் டயனசிஸ் வழிபாட்டையும் டிதிராம்பி பாடலையும் அந்த பலி சடங்குகளையும் சொல்லி அதிலிருந்து தான் நாடகம் உருவாகியது, அதுக்கான காரணம் என்னென்று கண்டுபிடித்தார். பிற சிவத்தம்பியும் என்ன சொன்னார் என்று சொன்னால், தமிழர் மத்தியிலே நடந்த சடங்குகள் சம்பிரதாயங்களில் இருந்து எப்படி தமிழ் நாடகம் உருவாகியது, எப்படி அதுக்குள்ளால சங்கமரிவ காலத்தில் மாதவி மற்ற ஆடுகள் எல்லாம் வந்தன என்று விளக்குகின்றார். இதுதான் எனக்கு கிடைத்த ஒளி. இவற்றை வைத்துக் கொண்டு இதை நான் அப்ளை பண்ணினேன் மட்டக்களப்பு நாடகங்களுக்கு. இங்கும் சடங்குகள் இருந்தன. அந்த சடங்குகளில் இருந்து எப்படி அந்த நாடகம் முகழ்த்தது என்பதை நான் என்னுடைய அந்த நூலிலே ஆராய தொடங்கினேன். அப்ப என்னுடைய அந்த நூல் என்னென்ன வைத்திருந்தது என்று சொன்னால், இலங்கையின் மூல வேர்களான சடங்குகளை பற்றியும், சடங்குகளின் சமூகத்தன்மை பற்றியும், இந்த சமூகத்தன்மை என்றால் என்னென்ன சாதி என்ன சடங்குகளை செய்தது என்பதை பற்றியும், சடங்கிலிருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து நாடகம் அல்லாத ஒரு ஆற்றிகையாக, மகிழியாக, பரமேளக்கூத்தாக, வசந்தனாக எப்படி வளர்ந்தது என்று சொல்லியும், அதிலிருந்து எப்படி வடமொழி தென்மொழி கூத்து வளர்ந்தது, பிரதி வந்தது, பிரதி எப்படி கட்டமைக்கப்பட்டது, அந்த கட்டமைக்கப்பட்ட பிரதி யாருக்கு சார்பாக இருந்தது என்று கூறி அந்த கூத்து ஆடப்படும் முறைகளையும் நான் அதிலே கொண்டு வந்தேன். ஒரு நீண்ட புத்தகம் இங்கே இருக்கிற இந்த புத்தகம், பெரிய புத்தகம். இது கிட்டத்தட்ட இது இந்தியாவிலே நான் 1998ஆம் ஆண்டு தான் நான் செய்த. 83ஆம் ஆண்டு 98லே நான் இதை பிரசுரித்தேன். ஏறத்தாழ 664 பக்கங்களை கொண்ட ஒரு ஆய்வு நூல் இது. இது என்ன கூறுகிறது என்பதை சுருக்கமாக கூறுகிறேன். முதலாவது என்னுடைய முதலாவது சாப்டர் நாடகம் பற்றி தென்னாசிய தென்கிழக்காசிய நாடுகளில் நாடகம். தென்னாசிய தென்கிழக்காசிய, இந்தியாவிலும் இலங்கையிலும் எப்படி, தென் ஆசிய நாடுகளிலும் தென்கிழக்காசிய நாடுகளிலும், பர்மா, ஜகார்த்தா போன்ற இடங்களில் எல்லாம் எப்படி நாடகங்கள் இருந்தன என்று சொல்லி
மட்டக்களப்பு மறுவழி நாடகங்களில் இதுவரை வந்த ஆய்வுகளையும் சொல்லி அதில் போதாமையும் சொல்லுவது முதலாவது சாப்டர். ஒரு வகையில் லிட்ரேச்சர் ரிவ்யூ, இலக்கிய மீளாய்வு. இரண்டாவது, மட்டக்களப்பிலே இருக்கிற சமூக அமைப்பு, சாதி பிரிவுகள், சாதிக்கேற்ற கோயில்கள், அவருடைய ஃபங்க்ஷன்கள், கோயிலில் நடைபெற்ற நாடகம்சம் நிரம்பிய சடங்குகள். எனக்கு பார்த்த உடனே அது ஒரு ரிச்சுவல் தியேட்டராக தான் தெரிஞ்சது. சடங்காக இப்போது தெரியவில்லை. முந்தி சடங்கு அகவயமான பார்வையில் சடங்குக்குள்ளே மூடி கிடந்தேன். மார்க்சிசம் படித்த பிறகு புறவயமாக வந்தேன். இப்போது ஆகின்ற பொழுது இன்னும் புறவயமாக போகின்ற தன்மை, புறத்திலே வைத்ததை பார்க்கின்ற ஒரு தன்மை வந்தது. அப்ப கோயில் நடைபெறுகிற சடங்குகள் எனக்கு நாடக அம்சம் பொருந்தியதாக தெரிந்தது. ஒரு நாடகம் நடக்கிற மாதிரி தான் இந்த கோயிலை பார்த்தேன். அது நான் விஸ்தாரமா விளங்கப்படுத்தினால் சுவையாக இருக்கும். அப்படி காளிக்கு உடுக்கு அடித்து அவர் மெல்ல மெல்ல உருவேற்ற ஒரு நோஞ்சானாக இருக்கின்ற ஒருத்தருக்குள்ள காளி பூந்து மெல்ல மெல்ல வந்து அப்படியே கண்ணெல்லாம் பிரிச்சு நாக்க நீட்டிக்கொண்டு அப்படியே எழும்புன உடனே அது கிட்டத்தட்ட ஒரு உருக்கொள்ளல் தான். இன்னொரு உருவை தனக்குள்ளே ஏற்றிக்கொண்டு இன்னொன்றாக மாறுகின்ற தன்மை. அவர் நடிக்கவில்லை, அவர் அதாக மாறுகிறார். பார்க்கின்றவர்களுக்கு ஒரு பாத்திரம் தாங்குகிறார் என்ற எண்ணம் நடிப்பு அங்கேதான் வருகிறது முதலாவதாக. இதை தான் என்னுடைய அந்த கோயில் சடங்குகளிலே விளங்கப்படுத்தி, பிறகு மூணாவது சாப்டர் நாடகம் சார்ந்த சமய சடங்குகளுக்கும் தென்மோடி வடமோடி நாடகங்களுக்கும் இடைப்பட்ட மகடி கூத்து, வசந்தன் கூத்து, பரமேள கூத்து, இவற்றை பற்றி எழுதினார். மகடி கூத்து முழுக்க முழுக்க விளிம்பு மக்களால் நடத்தப்படுவது அதிகமாக. பரமேள கூத்து முழுக்க முழுக்க விளிம்பு மக்களுக்கு உரிய கூத்து. வசந்தன் கூத்து இந்த வெள்ளாமை செய்கிறாக்கள் நடத்துகிற கூத்து. அங்கே ஒரு சாதிக்கும் கூத்துக்கும் இடையில உறவை காணலாம். நீங்கள் அவற்றை நான் விளங்கப்படுத்தினேன். முதலாக இந்த விளிம்பு மக்கள் மத்தியிலே இருந்த மகிடி கூத்தும் பரமேள கூத்தும் இப்போது பேசு பொருளாக வருகின்றது. இதுவரைக்கும் மட்டக்களப்பு பெரிய எழுதினாக்கள் இதை பற்றி சொல்றதே இல்லை, அதை கவனிக்கிறதும் இல்லை, அதை பற்றி திரும்பியும் பார்க்கறது. கூத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. தென்மோடி வடமோடி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பார்ப்பதில்லை. ஆனால் எனக்கு இந்த தாம்சன் பார்வை, பேராசிரியர் கைலாசபதியின் பார்வை, பேராசிரியர் சிவத்தம்பியின் பார்வை, இடையிலே படித்துக் கொண்ட விளிம்பின மக்கள் பற்றிய பார்வை, இந்த விளிம்பின மக்கள் என்னுடைய கவனத்தை திருப்பியது. ஆகவே இரண்டாவது சாப்டர் அதை பற்றியதாக இருக்கின்றது. மூன்றாவது சாப்டர் தான் இது. நாலாவது சாப்டர் இந்த மட்டக்களப்பில் வளர்ச்சி பெற்ற நாடக வடமோடி தென்மோடி நாடகங்களின் பிரதிகள் நிறைய இருந்தன. ஒரு 200-300 பிரதிகள் இங்கே இருக்கின்றன. பிரதிகள் ஸ்கிரிப்ட் இருக்கிறது, நல்ல செழுமை பொருந்திய பாடல்கள். அது பார்த்த அந்த நேரமில்லை பாடி காட்டுவதற்கு, அது பாடி காட்டால் இலக்கிய செழுமை அப்படியே இருக்கும். ஆனால் அவற்றை இலக்கியகாரர்கள் கணிப்பதில்லை, பொதுமக்களாடும் கூத்து என்று சொல்லி. அப்ப நாலாவது சாப்டர் இந்த வடமோடி தென்மோடி நாடகங்கள் பிரதிகளையும் அவற்றின் அமைப்பையும் ஸ்ட்ரக்சரையும் ஆராய்ந்து அவற்றின் நாட்டுசாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு இது ஒரு கிளாசிக்கல் தியேட்டர் காணப்படுகின்றது. கிளாசிக்கல் சொல்லாவிட்டாலும் ஒரு செமி கிளாசிக்கல் தியேட்டர். அப்ப விடுபட்டு போன சோழ காலம் அந்த காலத்தினுடைய நாடகங்களாக இருக்கலாமோ, கணிக்கப்படாத நாடகங்கள் என்று சொல்லி 4ஆம் சாப்டர் அமையும். அஞ்சாவது சாப்டர் இந்த வடமோடி தென்மோடி ஆசிரியர் கையாண்ட உத்திகள், அவர்களுடைய பாத்திரங்கள், இது வரும். 6வது சாப்டர் தாள கட்டுகளும் ஆட்டக்கோலங்கள். அது மிக முக்கியமான சாப்டர். தாள கட்டுகள் அது மட்டக்களப்பு வடமோடியிலே பாருங்கள், ராஜாவுக்கு ஒரு தாளம் இருக்கின்றது. ராஜா வீரர்கள் குதிரை தேர் தந்த தகிர்த தகிர்த தாம் திந்ததி எல்லாம் ரிச்சான தாளக்கட்டு. இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல காடினாரு. திருப்பி ஒரு தாளக்கட்டு தான் தமிழ்நாட்டுல வரும். இங்க வெரைட்டி தாளக்கட்டு. அப்ப இதுகளை பற்றி நான் எப்படி ஆடுகளாக என்பதை தெரிந்திருந்தபடியால் தென்மோடி எடுத்துக்கொண்டால் தொள்ளாதக்கு ததிங்கின திமிதக்கு தாத்து எத்தாதோம் தையத்தாதளாங்கு ததிங்கின தொங்க தீம் தாதீம் தாதக தொங்க தீம் தாதீம் தாதக தாதாம் தாதிந்த திமிதக்கு தாதாம் தாதிந்த திமே தன்னன்னும் தன்னன் விளவும் பழகன்னா. அப்ப இதுகளை நாங்கள்
இதுகளை நாங்கள் இங்கே நாங்கள் இவற்றை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு படத்துக்கு கொண்டு வந்தோம். ஒரு படத்துக்கு இதுக்கு என்ன கிடைத்தது? கேரளாவில் இருந்த ஒரு புத்தகம் பிரபு சிவராமகிருஷ்ணனுடைய ஜெயசகரானனுக்கு கிடைத்தது. கேரளாவில் பேரை மறந்துக்கு அவற்றை பேர் புத்தகம் கிடைத்தது. எடுத்து நாங்கள் ஆட்ட வடிவத்துல போட்டோங்க. இப்படி ஆட்ட வடிவத்துல போட்டு வடமோடியில 42 வகையான ஆட்டம் 40 அசைவுகள் இருக்கின்றன. அந்த அசைவு வந்தால் அந்த ஃபார்ம் இப்படி வரும் என்றும், தென்மோடியில 80 வகையான அசைவுகள் இருக்கின்றன, அவளையும் கீறி வந்து அது வந்தால் இப்படி வரும் என்று சொல்லியும் பட்டத்திலே அவ்வளவும் கொடுத்தோம். நான் கொடுத்தேன். அது பெரிய கண்ட்ரிபியூஷன் நம்புகிறேன். அது இதுவரைக்கும் யாரும் இந்த தாளக்கட்டுகள் எல்லாவற்றையும் 40-50 தாளக்கட்டுகள் அது எல்லாம் அண்ணாவிமாரிடமும் சேர்த்தது. ஏற்றால் நான் ஒரு 50-60 அண்ணாவிமாரை சந்தித்திருப்பேன். ஒவ்வொரு இடமும் ஒரு தாளக்கட்டு கேட்டுக்கொண்டேன். இதெல்லாம் எழுத்து எழுதி வைக்கப்பட்டதில்லை, வாயில் இருக்கிறது, அழிந்துவிடும். அவ்வளவையும் புத்தகத்திலே கொண்டு வந்து இந்த நூலிலே அவ்வளவு தாளக்கட்டும் அவ்வளவு ஆட்ட முறைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு அடுத்த 7வது சாப்டர் பாடல் வகைகள். அதில் உள்ள பாடல்கள், இசைக்கப்படுகின்ற முறை, ஆடை அணிகள், ஆடரங்கு, கலரி எப்படி அடிக்கப்படும், எல்லாம் படங்களிலே போட்டிருக்கின்றன. இதுதான் அந்த களரிகள் அமைக்கப்படுகின்ற முறை, களரி கட்டுற முறை, வட்ட களரி, ஆக்கள் எப்படி இருப்பார்கள், எல்லாம் அதில் கொண்டு வருகிறது. அடுத்த 8வது சாப்டர் முக்கியமான சாப்டர். இதுதான் மட்டக்களப்பு வரவுவடை நாடகம் ஒரு சமூக நாடகமாக வரலாற்று ரீதியாக வளர்ந்து வந்த முறைமை. மட்டக்களப்பு ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு சொன்னால், ஆதியிலே பூர்வீகமாக இந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். காலந்தோறும் மக்கள் குடியேறியிருக்கிறார்கள். அந்த குடியேறி பல்வேறு இனங்களும் வந்து சேர்ந்திருக்கின்றன. அப்புறம் 13ஆம் நூற்றாண்டிலே ஒரு அரசாக உருவாகி இருக்கின்றது. அந்த அரசு வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட அரசாக, இளமானிய அரசாக உருவாகி இருக்கின்றது. பின்னால் அது ஆங்கிலேய வருகையின் பின்னால் அது மெல்ல மெல்ல பொருளமைப்பு மாறி சென்றது என்றது மட்டக்களப்பினுடைய வரலாறு. இந்த வரலாற்றுக்கு ஏற்ப எப்படி அந்த கூத்து முறை வளர்ந்தது என்பதுதான் கடைசி சட்டம். இந்த படம் உங்களுக்கு அதை காட்டும். இந்த படம் ஆரம்பத்திலே இங்கே முதலாவது பார்த்தால் கோயில் சடங்கு, 2வது கோயில் சடங்கு மெல்ல மகிடியாக மாறுது, 3வது வசந்தன் கூத்தாக மாறுது, இந்த வசங்கூத்து மேடை வருகிறது, 4வது கூத்தாக மாறுகிறது என்று இந்த அரங்கு அப்படியே மாறி வந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே ட்ரைபல் சொசைட்டி, 2வது பந்தேறு குடிகள், 3வது வேளாண்மை செய்கின்ற ஒரு குடி, 4வது நிலமானி அமைப்பு. இளமானி அமைப்பு வரை கூத்து இறங்கிவிட்டது. இளமானி அமைப்பை கட்டி காக்கின்ற ஒரு வடிவம்தான் கூத்து என்பதை அதிலே நான் எடுத்து விமர்சித்திருக்கின்றேன். கூத்து எடுத்துக்கொண்டால் கூத்து மக்கள் மக்கள் என்று கதைக்கிறோம். அந்த கூத்து மக்கள் கூத்து என்ற கூத்துக்குள்ளேயே ஒரு சுழல் தன்மை இருக்கின்றது. அதாவது இப்ப விரிவாக நான் அதில் ஆராய்ந்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் எனக்கு பிறகு படித்த பிற்காலத்தை சிந்தனைகள் எனக்கு உதவின. அப்ப அந்த நிலமானிய கூத்து விடிய விடிய ஆடுவார்கள். ஆனால் யார் ஆடுவார்கள்? படித்தவர்கள் ஆட மாட்டார்கள், பெரியவர்கள் ஆட மாட்டார்கள், கிராமிய மக்கள் ஆடுவார்கள், ஆட வைப்பார்கள். இவர்கள் ஒரு வகையான சுரண்டல் தன்மை அதற்குள்ளே இருக்கின்றது. பிற்போக்கு கருத்துக்கள் இருக்கின்றன. பெண்ணுக்கு அங்கே பெரிய இடம் இல்லை. அங்கே வருகின்ற பாத்திரங்கள் பறையன் பாத்திரம் என்று சொன்னால் கேவலமான பாத்திரமாகத்தான் சித்தரிப்பார்கள். குடித்து போட்டு பொஞ்சாதிக்கு அடிப்பான். வண்ணான் பாத்திரம் என்று சொன்னால் குடித்து போட்டு பொண்டாடிக்கு அடிப்பான். குறவன் பாத்திரம் என்று சொன்னால் மோசமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு வருவார். தாளக்கட்டுகள் எல்லாம் இந்த குறைந்த பாத்திரங்களுக்கு ஒரு விதமான தாளக்கட்டுகள், கூடிய பாத்திரங்களுக்கு குறைந்த தாளக்கட்டுகள். ஆடை அணிகள் அரசருக்கு மற்றவருக்கெல்லாம் பெரிய ஆடம்பரமான உதவிகள், இவர்களுக்கு ஊத்த உடுப்புகள் தான். இப்படி நிகழ்த்தும் முறையில் கூறப்படுகிற விதத்தில் ஒரு வகையான அந்த சமூகத்தை நியாயப்படுத்தியது. சாதி வர்க்கம் பிளவீட்டு தாழ்வில் இருந்த பக்கத்தை நியாயப்படுத்தியது கூத்து என்பதை நான் விமர்சித்திருக்கின்றேன். முக்கியமாக அரசர் வந்த உடனே முதலாவது கேட்கிற கேள்வி என்ன? மண்டிட்டு மாதம் மும்மாறி வைக்கிறதா? ஆலயங்களில் 6 கால வேளை பூசை நடக்கின்றதா? பெண்கள் எல்லாம் கற்போடு இருக்கிறார்களா?
4 வர்ணமும் தங்கள் தங்கள் முறைப்படி இருக்கிறதா? மாறி யாராவது கல்யாணம் கட்டினாங்களா? எல்லாம் ஒழுங்கா இருந்தா சரி. எப்படி பிற்போக்கு கருத்துக்கள் கூத்தினூடாக மக்களுக்குள் திணிக்கப்படுகிறது என்பதை இந்த சாப்டர்ல நான் ஆராய்ந்திருக்கின்றேன். இதுதான் என்னுடைய ஆய்வாகும். அப்போது சொல்ல போனால் அன்றைய மாடர்ன் பார்வையிலே, விஞ்ஞான பார்வையிலே இதை நான் பார்த்திருக்கிறேன் போல் தெரிகிறது. இதுக்கு உதவியர்கள் என்னுடைய பேராசிரியர்கள், என்னுடைய மேற்பார்வையாளர்கள். 80ஆம் ஆண்டுகளில் தான் எங்களுக்கு இந்த போஸ்ட் மாடர்ன் வந்துகிறது. டெரிடா, ஃபூகோ, டிலூஸ் கட்டாரி, லியோதாட், சிறுகதையாடல், கட்டுடைப்பு, கட்டமைப்பு, புதிய மார்க்சிசம், புதிய வரலாறு எழுதும் முறை, பெண்ணியம், விளிம்பு நிலை எல்லாம் 80க்கு பிறகுதான் எங்களுக்கு பெரிதாக அறிமுகமாகின்றன. நான் இதை எழுதி கொண்டிருந்த காலத்தில் அப்போதான் அரும்பி அங்கு இங்குண்டாக எங்களுக்கு வந்து கொண்டிருந்தன. எனினும் இந்த நூலிலே நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கின்றோம். அது எங்களுக்கு மார்க்சிசம் தந்த அறிவு, தூர நோக்க உண்டே மார்க்சிசம் தந்தபடியால் அதில் பேசியிருக்கின்றேன். அப்ப கைலாசபதி அடிக்கட்டுமானத்தை அழுத்த, சிவத்தம்பி பண்பாட்டு கட்டுமானத்தை அழுத்த, சண்முகதாசர்கள் இலக்கணத்தை திருத்த, என்னுடைய கண்ட்ரிபியூஷன் கிரிட்டிக்கலாக அந்த விமர்சன ரீதியாக கூத்தை ஆராய்ந்து விளிம்பிய மக்களையும் அதுக்குள் இணைத்து இளமானிய வடிவமாக இந்த கூத்து இருக்கிறது என்பதை புட்டு காட்டி அதில் மாற்றம் தேவை, அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது, அழகான இந்த ஆடலையும் பாடலையும் எடுத்து நாங்கள் புதுசாக மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் சங்காரத்தை உருவாக்குவோம். 68ஆம் ஆண்டு அந்த அழகான கலை, ஆடலும் பாடலும் மிக்க இந்த அற்புதமான கலை தொழிலாளர் வர்க்கத்துக்கு அல்லது அடிமட்ட மக்களுக்கு அல்லது விடுதலை வேண்டும் மக்களுக்கு, பெண்களுக்கு உதவ வேண்டும் என்ற போக்கு பின்னால் எனக்கு ஏற்படுகின்றது. பின்னாலே என்னுடைய நாடகங்களை பார்த்தால் இந்த ஆய்வு எனக்கு பின்னால் எனக்கு உதவி இருக்கின்றது. அப்ப அகவயமாக இருந்த ஒரு விஷயம் புறவயமாக மாறி அப்புறம் அதே வாழ்க்கையாக மாறின ஒரு சுவையான விஷயத்தை காணலாம். ஆய்வு என்னை புத்தகங்கள் மாத்திரம் போட்டுக்கொண்டு யூனிவர்சிட்டிக்குள்ள மாத்திரம் அடங்கி போகிற பேராசிரியராக வைக்கவில்லை. ஆய்வு என்னை வெளியில் இழுத்து கொண்டு வந்தது. என்னுடன் பல மாணவர்கள் இணைந்தார்கள். அது பெரிய இன்னொரு வரலாறு. முதலாவது நாடகம் சங்காரம். சங்காரம் முழுக்க முழுக்க வர்க்கம் பற்றி பேசுகிறது, வர்க்க பிரச்சனையை பற்றி பேசுகிறது. 2வது நாடகம் சக்தி பிறக்குது, பெண்ணிய விடுதலையை பற்றி பேசுகிறது. 3வது நாடகம் ராவணேசன், அது இலங்கையின் அரசியலை பற்றி பேசுகிறது. காண்டவ தகனம், அது சூழல் பிரச்சனையை பற்றி பேசுகிறது. நொண்டி நாடகம் பெண்ணை பற்றி பேசுகிறது. மட்டக்களப்பு கூத்துக்கள் போல இல்லை, இவர்கள் வேறு பிரச்சனை பேசுகின்றன. பேராசிரியர் இந்த பாரதி சொன்ன போல வேதம் புதுமை செய், வேதத்தை எடுத்து புதுமை செய் என்று சொன்னார். இங்கே கூத்தை புதுமை செய்ய நாங்கள் முயன்றோம். என்னுடைய அந்த PhD ஆய்வு தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது. அப்ப அந்த PhD ஆய்வு செய்தபடியால் தான் கூத்தில் ஒரு பாண்டித்தியம் வந்தது. தாளக்கட்டிலே, பாடலிலே, அதை பற்றிய பார்வையிலே ஒரு பாண்டித்தியம், ஒரு ஆழமான பாண்டித்தியம் வந்தபடியினால்தான் துணிவாக இந்த மரபுகளை மீற முடிந்தது. மரபை யார் மீறலாம் என்று சொன்னால் மரபை அறிந்தவர் தான் மீறலாம். மரபை அறியாதவர் மீறினால் அவர் குழந்தை பிள்ளைத்தனமாத்தான் இருக்கு. மரபை அறிவோர் தான் மரபை மீற முடியும். அதுக்கு பிறகு நான் படித்த இந்த தமிழ் ஆனர்ஸ், நான் படித்த இந்த படிப்புகள் எல்லாம் சேர்ந்து தமிழில் நாடகம் இருக்கின்றதா என்ற ஒரு வினாவை எனக்கு தந்து விட்டது. எங்கே நாடகம்? கம்பன் போல ஒரு கவிஞன், நாடக கவிஞன் இல்லையே எங்களிடம். அப்படின்னா எங்களுடைய நாடகம் என்ன என்றால், எங்கள் நாடகம் ஆற்றுகை தான், பெர்ஃபார்மன்ஸ் தான், ஸ்கிரிப்ட் தேவையில்லை, பெர்ஃபார்ம் பண்றதுதான், மக்கள்கிட்ட கொண்டு போறதான் என்று பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அவர் தியேட்டர் என்று கண்டுபிடிச்சு என்னுடைய பிறகு வந்த மண்ணோக்கும் வேர்களும் மின்னோக்கும் கிளைகளும் என்கின்ற அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மண்ணிலே இருக்கின்ற கூத்து மரபு விண்ணோக்கி கிளைகளாக மாறுகின்றது ஒரு டாக்குமெண்ட்ரி தியேட்டர். அது தமிழிசை யாத்திரை என்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது சங்ககாலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழிசை எவ்வளவு காலந்தோறும் மாறி வந்தது என்பதை காட்டுகின்ற பெர்ஃபார்மன்ஸ். லயம் என்ற ஒன்று நாடகம் ஒன்று போட்டோம். அதிலே பல்வேறு விதமான மட்டக்களப்பில் இருக்கின்ற பல்வேறு விதமான ஆற்றுகைகளை ஒன்றிணைத்து
எல்லாமே லயத்துக்குள் வருகின்றது, லயம் எல்லோற்றையும் முனைக்கின்றது என்று விளங்கப்படுத்தினோம். வானவில்லின் வர்ணங்கள் என்று ஒரு ஆட்சியை கொடுத்தோம். பல்வேறு நிறங்கள் தான் வானவில்லுக்கு அழகு. இலங்கையின் பல்வேறு விதமான பண்பாடுகள் தான் வானவில்லுக்கு அழகு என்று சொல்லி அந்த கன்செப்டை வைத்துக்கொண்டு ஒரு ஆற்றுகையாக செய்தோம். கிழக்கிசை என்ற ஒரு ஆற்றுகை செய்தோம். கிழக்கில் உள்ள மண்ணிலே இருக்கிற மக்கள் பாடுகின்ற இசைகளை, சடங்கிசை, தாலாட்டிசை, உழைப்பிசை, பொழுதுபோக்கிசை, கூத்திசை, இப்படி பல்வேறு இசைகளை தொகுத்து கிழக்கிசை என்று ஒன்று போட்டோம். இன்னி அணி என்று உருவாக்குவோம் இங்கு பல்கலைக்கழகத்தில். இன்னி அணி என்றால் என்ன? பேண்ட், தமிழ் பேண்ட். பேண்ட் என்றால் என்ன? வெள்ளக்காரர் அடிச்சு கொண்டு வருகிற இந்த பறையத்தான் நாங்கள் பேண்ட் என்றோம். பேண்ட் என்றால் வெள்ளை என்ற பறதானே என்று சொல்லுவார் மகாய்வர். இங்கே நாங்கள் மட்டக்களப்புக்கே உரிய மத்தளம், உடுக்கு, சவணிக்கை, வெக்காளம், முஸ்லிமாக்களுடைய ரபான் எல்லாம் சேர்த்து புதுசான உடுப்பம் போட்டு இன்னி அணியை உருவாக்கினோம். இதெல்லாம் என்னுடைய ஆற்றுகை. நாங்கள் செய்தா, என்னுடைய என்று சொல்ல மாட்டேன், இன்னும் மாணவர்கள் என்னோடு சேர, இன்னும் பல பேர் சேர, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்த ஆற்றுகைகள். இதில் நான் பேர் சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். இங்கே நான் நம்புகின்ற இங்க கூட பல மாணவர்கள் இதில் பார்த்து கொண்டிருப்பார்கள், பங்கு பற்றிய மாணவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்ப சுருக்கமாக நான் சொல்ல வருவேன். ஆனால் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அதுக்கு முதல் சொல்ல வேணும். இந்த ஆற்றுகையிலே 2000 ஆண்டில இருந்து என்னோடு கலந்து கொண்ட அற்புதமான மாணவன் தான் மோகனதாசன். கண் துறக்காத பூனைக்குட்டி மாதிரி அவன் அந்த முதல் வகுப்புல வந்திருந்தது எனக்கு இப்போது ஞாபகம் வருகிறது. அது 1999 2000 ஆண்டு நம்புகிறேன். அப்படித்தான் இருக்கவன். அப்படியே முடிச்சு கொண்டு ஒரு பையன் இருக்கின்றான், மிச்சம் பிரில்லியன்ட் பாய், சரியான கட்டிக்கார பையன். 2000 ஆண்டு அறிமுகமாகின அவர் மெல்ல மெல்ல 2020 இன்றைக்கு வரைக்கும் 20 வருடங்களாக என்னோடு இந்த ஆற்றுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். எல்லா தயாரிப்புகளிலையும் மோகனதாசனை காணலாம். மோகனதாசன் ஆடுவான், பாடுவான், நடிப்பார், எல்லா தோல் வாத்தியங்களை அனாவசியமா வாசிப்பான். ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்கில் உள்ள ஒரு மாணவன் எனக்கு வந்து வாய்த்தார் மோகனதாசன். என்னுடைய நாடகங்கள் பிற்காலத்து ஆட்சிகள் எல்லாம் மிக மிக உன்னதமாக வளர்ந்தன என்று சொன்னால் பல்வேறு இருக்கிறார்கள். நான் பேர் சொன்னா இல்லாத பேரை சொல்ல வேணும். மோகனதாசன் இந்த லைஃப் பயர்ல முக்கியமான வயலாக இருக்கார். மோகனதாசன் நானும் சேர்ந்துதான் நோர்வேக்கு போனேன். நோர்வேல 2011 ஆண்டு போய் பிறல் எண்ணம் வந்திருந்தவர். மோகனதாசன் மத்தளம், தபேலா பாடல் எல்லாம் செய்ய, நான் பழக்க, பிரளயனும் பழக்க 11 பிறநாட்டு மாணவர்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் எழுதி கொடுத்து ஒரு கூத்து மாதிரியான நாடகத்தை போட்டுவிட்டு வந்தோம். அந்நேரம் மோகனதாசனுடைய அந்த கடித்தனத்தை அந்த வெளிநாட்டார் பார்த்து வியந்தார்கள். அடக்கம், அமைதி, ஆற்றல், பணிவு எல்லாம் கொன்ற ஒருத்தர் அவர். இதுக்கு முதல் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்க போறேன். நான் முடிவுக்கு வந்து விட்டேன், சொல்ல மறைக்க வேணும். பேராசிரியர் சிவத்தம்பி இந்த பழையதும் புதியதும் என்னுடைய நூலுக்கு ஒரு நல்ல முன்னுரை எழுதினார். இந்த நூல் வந்தது 1992 ஆண்டு. அவர் ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார். மௌனகுருவின் வரலாற்று பொருள்பாத நோக்கு காரணமாக எந்த ஒன்றையும் பறந்துபட்டதும் இயங்கிய நிலைப்பட்டதுமான கண்ணோட்டத்தில் பார்க்கும் தன்மை அவரிடத்து உண்டு. மட்டக்களப்பு நாட்டுக்கூத்தினை அத்தகைய பின்புலத்தில் வைத்து நோக்கும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். எந்த ஆசிரியனுக்கும் உள்ள மிகப்பெரிய ஆத்ம திருப்தி, அவனது மாணவர்கள் அவன் காட்டிய தடங்களின் வழியே சென்று அவன் காணாததை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் ஏற்படுகிறது. ஒரு வேட்பாளர்களுக்கு வர மகிழ்ச்சி, தான் காணாத ஒன்றை தன்னுடைய மாணவன் கண்டுபிடிக்கின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சி தான் பெரும் மகிழ்ச்சி. அந்த கண்டுபிடிப்புகள் இந்த ஆசிரியரின் பங்களிப்புகளையே கேள்விக்குள்ளாக்கலாம். அவை ஆசிரியனை பாதிக்காது. அந்த ஒரு திருப்தி கணபதி பிள்ளை வித்யானந்தனுக்கு ஏற்பட்டது. கணபதி பிள்ளை வித்யானந்தனுடைய மாணவர்கள் தான் பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் கைலாசபதி. கணபதி பிள்ளை வித்யானந்தனுக்கு ஏற்பட்டது, கணபதி பிள்ளைக்கு ஏற்பட்டது. அதே திருப்தி எங்களுக்கு கிட்டும் வகையில் மௌனகுரு முதலியோர் முன்வருகின்றனர்.
என்றொரு குறிப்பிட்டது. இவர்கள் முயற்சி வெல்க வளர்கின்றது. இதே வார்த்தையைத்தான் நான் மோகனதாசனுக்கு சொல்லலாம். எங்களுடைய அடியெடுப்பை இன்னொரு கட்டத்துக்கு வளர்த்து செல்கின்ற பொழுது, எங்களை மிஞ்சி போகின்ற பொழுது அதில் வருகின்ற மகிழ்ச்சி மிக பெரும் மகிழ்ச்சி. நான் இந்த மட்டக்களப்பு மறுபடி நாடகங்களை 2வது பதிப்பாக நான் செய்த போது அதிலே சில விஷயங்கள் கூறியிருந்தேன். அதை நான் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருந்தேன். ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட இந்த ஆய்வை மீள்பதிப்பாக கொண்டு போய் மீண்டும் ஆழமாக வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாய்வு உருவான காலங்களில் தமிழகத்தில் அமைப்பியல்வாதம் அறிமுகமாகி இருந்தது. அதனடியாக சில நாட்டார் இலக்கிய ஆய்வுகளும் இலக்கிய ஆய்வுகளும் வெளிவரத் தொடங்கின. ஆனால் பெண்ணிய பின்னமயத்துவ பின் காலனித்துவ சிந்தனைகளும் விளிம்பியல மக்கள் ஆய்வுகளும் பெரிதாக அறிமுகமாத காலங்கள் அவை. அரங்கேறிலே ஆர்டிஏ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடிஸ் வந்து விட்டது. அது கூட அப்போது அறிமுகமாகவில்லை. ஆனால் என்ன சுவையான விஷயம் என்று சொன்னால், ஆங்காக கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு இவை எல்லாவற்றையும் நான் அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய கண்ட்ரிபியூஷன் என்று நான் நினைக்கின்றேன். இந்த புத்தகத்தை வாசித்து போட்டு என்னுடைய மனைவியார் சித்திரலேகா, அவர் பெண்ணியவாதி, என்னிடம் கேட்ட கேள்வி, எங்கே இதில் பெண்கள் என்று கேட்டார். கூத்தர் கூத்தர் கூத்துக்காரன் கூத்துக்காரன் கூத்து கூத்து வருகிறது, பெண்களுக்கு இடமில்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், பெண்கள் கூத்து ஆடுறது இல்லை என்று சொல்லி. அப்ப அவர் அடுத்த கேள்வி கேட்டா, இந்த கூத்து ஆடுபவர்களை இயக்குபவர்கள் யார்? அவர்களுக்கு உடுப்பு தைத்து கொடுப்பவர்கள் யார்? சாப்பாடு செய்து கொடுப்பவர்கள் யார்? ஊக்குவிப்பவர்கள் யார்? இந்த பாட்டு ரசிப்பவர்கள் யார்? பெண்கள். அப்ப அவர் என்ன கேட்டா, என் கேள்வி கேட்கவில்லை, எங்கே பெண்கள் என்று கேட்டால் மறுபடி கிடைத்திருக்கு. அந்த ஒரு குறைபாடும் இந்த ஆய்விலே இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த ஆய்வு நான் நம்புகின்றேன், விளிம்பியலை ஆய்வுகளுக்கு நான் 90களில் தான் பரிட்சயமானேன். நான் கற்ற மார்க்சிச ஆய்வுநர்கள் எனக்கு உதவியமையினால் அவற்றை என்னால் இவ்வாய்வில் பிரயோகிக்க முடிந்தது. மட்டக்களப்பு சடங்கிலும் நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் விளிம்பியல மக்களை பற்றி பேசிய முதல் நூல் இந்த நூல் என்று நம்புகின்றேன். 30 ஆண்டுகளாக நான் பெற்ற ஆற்றிய கற்கை கோட்பாடுகளின் பின்னணியில் நான் பெற்ற தரவுகளை மீள் பரிசீலனை செய்யும் இவ்வாய்வு இன்னும் சிறப்புறும் என்று இப்போது இணைக்கின்றேன். இன்னும் முழுமை பெற வேண்டும். 2ஆம் படைப்புக்காக இந்நூலை மீண்டும் வாசித்த போது மேற்குறிப்பிட்ட பலவீனங்கள் இதில் தெரிந்தனவாயினும் விளிம்பியல மக்கள் ஆற்றிகமர்கள் என்பனை நூலில் விவரமாக அமைந்திருப்பதை காண மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுகிறது. இவை அரங்கில் அதிகம் பேசப்படாத காலகட்டத்தில் இவை இந்நூலில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அப்ப எனினும் இதன் போதாமையை நான் உணர்கிறேன். இத்துறையில் மேலும் வேலை செய்ய வயது இடம் தரவில்லை ஆயினும் வேலை செய்யும் வேகம் இன்னும் குறையவில்லை. தனிப்பட்ட முறையிலாயினும் எனது ஆய்வு மாணவர்களுடன் இணைந்த ஆயினும் இதனை முழுமை பெற செய்ய வேண்டும். முடியாவிடின் என் மாணவர்கள் இதனை முன்னெடுப்பர் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆய்வு என்பது ஒரு வகை அஞ்சலோட்டமே. ஓடி சென்ற நான் கம்பை கைமாற்ற உற்ற ஒருவரை தேடுகிறேன். அந்த உற்ற ஒருவர்களுள் எனக்கு மங்களாக தெரிபவர் அல்லது கொஞ்சம் தூக்கலாக தெரிபவர் மோகனதாசன். மோகனதாசன் பார்த்தால் அடக்கமானவர். அவருக்குள்ளே ஒரு எரிமலை இருக்கும். அமைதிக்குள்ளே கிடைக்கின்ற எரிமலை எனக்குத்தான் தெரியும். அவர் மிகவும் நேர்மை, உண்மை, அடக்குமுறையை பந்தால் பொறுக்க மாட்டார். கலைஞருக்குரிய ஆர்டிஸ்ட் இருக்கின்றது. அவர் என்னை பற்றியும் என்னுடைய வழிகாட்டல் பற்றியும் என்ன பேசி இருக்கிறார் என்பதை உங்களைப் போல நானும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். இதுவரை நான் உங்களுக்கு 4 விஷயங்கள் என்னுடைய பேச்சை பேசினேன். ஒன்று, என்னை பற்றி அறிமுகம். இந்த ஆய்வு விளையக்குள்ள உங்களுக்கு உதவும். அது சடங்கு பின்னணியும் கூத்து பின்னணியும் கொன்ற சப்ஜெக்டிவாக, அதாவது அகவயமாக நான் ஆய்வை கண்டு அந்த விஷயங்களை ஈடுபட்டிருந்த காலம். 2வது, நான் வழிகாட்டப்பட்ட என் மேற்பார்வையாளர்கள் பற்றிய அறிமுகம். மேற்பார்வையாளர்கள் சேர்ந்தவுடன் எப்படி புறவயமாக என்னுடைய ஆய்வு பார்வை மாறியது வந்தது, அவர்களுடைய எப்படியானவர்கள் என்ன செய்தார்கள், யார்கிட்ட படித்தார்கள், அவர்களிடமிருந்து நான் என்ன பெற்றுக் கொண்டேன் என்பது. 3வது, நான் வழிகாட்டப்பட்ட விதம்.
எப்படி கைலாசபதியும் சிவத்தம்பியும் பேரா சண்முகதாசும் என்னை வழிகாட்டினார்கள் என்பது மூன்றாவது. நாலாவது, என் ஆய்விலே என்ன கூறுகிறேன் என்பது. இறுதியாக நான் முடிக்கின்ற பொழுது இது முழுமை அல்ல, இது முழுமை பெற வேண்டும். இந்த முழுமையை எனக்கு பின்னால் செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து மகிழ்கின்றோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். பொறுமையோடு கேட்டுக்கொண்டும் அனைவருக்கும் எனது வணக்கம். ஐயா நன்றி.